أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய பேரருளால் அவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தால் அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கக்கூடிய தலையாய கடமையான அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல் என்ற அந்த கடமையை 11வது நாளாக நாம் நோன்பு நோற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை உணர்வோடு நாம் நிறைவேற்றக்கூடிய நற்காரியங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான நற்பாக்கியமான நாமெல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த பேரின்ப பாக்கியம், சொர்க்கம் என்கின்ற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே எந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ அந்த சொர்க்கம், அந்த சுவனத்து பாதை எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் தெரிந்து அதன் மீது நாம் ஆசைப்பட்டு அதன் மீது ஈர்க்கப்பட்டு அதற்கு தேவையான நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த தலைப்பின் கீழ், சோனப்பாதை என்ற அந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே பதில் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒரு சில செய்திகளை அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை உறுதியாக நம்பி அதிலே நிலைத்திருந்து இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லுகின்ற பொழுது அந்த சோனத்துக்கு தகுதியானவர்களாக செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களை, நாம் இந்த தொடரிலே, இன்றைய தொடரிலே, அந்த சோனப்பாதை என்ற அந்த தலைப்பில் இன்றைய தொடரிலே நாம் தெரியவிருக்கின்ற விஷயம் சொர்க்கத்தினுடைய காலநிலை. சொர்க்கத்துடைய காலநிலை எப்படி இருக்கும்? எல்லோருக்கும் அது கேள்வி வரத்தான் செய்யும். அதாவது உலகத்தை பொறுத்தவரையிலே பல காலநிலைகள் நாம் பார்க்கிறோம். குளிர்காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், மற்ற காலங்கள் எல்லாம், வசந்த காலம், எல்லா காலம், இத்தனை காலங்கள் இருக்கிறது. ஒரு வருஷத்துல பல காலங்கள் இருக்குது. 4 காலங்களா? 4 காலங்கள் என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார். இது உலகத்துல பார்க்கிறோம். இந்த காலங்கள் மாறி மாறி வருகிறது. இப்ப நம்ம என்ன காலத்துல இருக்கிறோம்? உஷ்ண காலம், அதுதான் சூடு காலம். இந்த சூட்டு நம்மால் இருக்க முடியவில்லை. இந்த வருஷம் உஷ்ணம் வந்து விட்டால் மக்களால் அவர்களால் இருக்க முடியவில்லை. ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த சூட்டை தணிப்பதற்காக வேண்டி குளிர்பதன பெட்டிகளை தங்களுடைய வீட்டில் பொருத்தி அதிலே நிம்மதியாக தூங்குகிறார்கள். பார்க்கிறோம். அது கொஞ்ச நேரம் அவங்க அந்த குளிர்பதன பெட்டியில, இந்த ஏசி ரூம்ல கொஞ்ச நேரம் படுத்த உடனே, கொஞ்ச நேரம் ஆன உடனே அவங்களுக்கு அந்த ஏசி என்ன செய்யுது? குளிர் அதிகமாகிடுது, தாங்க முடியல, உடனே ஆஃப் பண்றாங்க. பார்க்கிறோம். இதுதான் இவங்களுக்கு மக்களுடைய நிலை. அதே மாதிரிதான் குளிர்காலம் வந்து விட்டா அந்த குளிர்காலத்திலையும் அவர்களால கடுமையான குளிர் பிரதேசங்கள்ல தாங்க முடியாம அதை போர்த்தி கொடுக்கிறார்கள். அந்த குளிரை சமாளிப்பதற்காக வேண்டி ஹீட்டர் வைப்பார்கள். இப்ப நீங்க குளிர் பிரதேசத்துல போனா, ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் அங்கெல்லாம் போனா, ஊட்டியில அப்படிதானே, ஊட்டியில கடுமையான குளிர் வரக்கூடிய நேரத்துல ஹீட்டர் வைப்பாங்க. அந்த குளிரை
தணிப்பதற்காக. இப்படி மனிதன் புரண்டு கொண்டே இருக்கிறான். குளிர், சூடு, ரொம்ப குளிர் மாறி மாறி அதை குறைப்பதற்குண்டான வழி என்ன? இது மனிதனுடைய முயற்சியில செய்து அவனுடைய மாற்றங்களுக்குரிய ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த துனியா என்கிறது மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கு. அது ஆழமும் தகையும்னு சொல்லுவார்கள், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம மனசுல ஒண்ணு தோணுது, அதாவது நம்ம சொர்க்கத்தை அனுபவிக்க போறோம். அங்க சொர்க்கத்தை அனுபவிக்க போகக்கூடிய இடத்துல அங்க கிளைமேட் எப்படி இருக்கும்? அனுபவிக்கிறதுல நல்ல மிதமா இருந்தா தானே அது சுகமா இருக்கும். மிதமான கிளைமேட்டா இருந்தா தான் சுகமா இருக்கும். அதை அனுபவிக்க முடியும், நிம்மதியா அனுபவிக்கலாம். அப்ப அங்க கிளைமேட்டு இந்த மாதிரி காலை மாலை இதெல்லாம் வெயில் காலம் மாறி வருமா, அல்லது அங்க வேற மாதிரி உலகமா? தெரியுமா வேண்டாமா? கண்டிப்பா தெரியணும். நம்ம அனுபவிக்க போற சொர்க்கம், அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் நமக்கு அது பாக்கியத்தை தரணும். அதாவது ஒன்ன நம்ம புரிஞ்சுக்கிடணும் என்னக்கா, அந்த மறு உலகம் என்று சொல்லியிருந்த பொழுது அது மறு உலகம். அது என்ன உலகம்? மறு உலகம். அது துனியா ஒரு ஆசிரம். துனியா ஒரு ஆசிரம். இது உலகம் அது மறு உலகம். மறுமுன்றது இன்னொரு அர்த்தத்துல வேறு உலகம். அதுக்கு என்ன சொல்லப்படுகிறது? வேறு உலகம். அப்படின்னா என்ன? இந்த துனியாவில் இருந்து, இந்த உலக நிலைகளில் இருந்து அந்த மறு உலகம் என்பது முற்றிலுமா மாறப்பட்டிருக்கு. நம்முடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாது. இந்த உலகத்தோடு அது ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒரு விதத்திலையும் இந்த உலகத்திலிருந்து உலகத்தோடு அது ஒப்பிட முடியாது. அப்படி ஒப்பிட்டால் அந்த மறுமை பாக்கியத்துக்கு வேலை இல்லாம ஆகிவிடும். இது உலகத்தை மாதிரி ஒண்ணுதான். ஏன்னா இங்க இருக்கிறான், நாகர்கோவில்ல இருக்கிறான், அங்க சூடா இருக்குது, நேரம் போய் ஊட்டியில போய் குளிரா இருக்கிறான். அதே மாதிரி சொல்லிட்டு அப்படி கணக்கு போட முடியாது உலகத்தை, அந்த மறு உலகத்தை. அதான் அந்த மறு உலகத்துடைய கிளைமேட்டை பொறுத்தவரையில அங்க என்னக்கா, இப்ப உலகத்தில் இந்த கிளைமேட் மாறி மாறி வருதுன்னா அதுக்கு காரணம் சூரியன் உதிக்குது, சூரியன் அடையுது. அதுதானா? சூரியன் காலையில உதிக்குது, காலையில அடிக்குது, அந்த உஷ்ணம் வருது, மாறி வருது. அதே மாதிரி சந்திரன். ஆனால் மறு உலகத்துல சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. மறு உலகத்துல சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, காலையும் கிடையாது, மாலையும் கிடையாது. கற்பனைக்கு எட்டுதான். அல்லாஹ் அக்பர். அது எப்படி? அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அவன் வல்லவன். அல்லாஹ் எல்லா வகையான ஆற்றலும் மிக்கவன். உலகம் அழிந்து விடும். உலகம் அழியும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமிக்கிறான். கோலங்கள் ஒன்றோடு ஒன்று முட்டும், சூரியனும் சந்திரனும் மோதும், நட்சத்திரங்கள் எல்லாம் சிதறும். குல்லுமன் அலேஹா பான், குல்லுமன் அலேஹா பான் உயர்கா வஜுரப்பிக்கது ஜலாலி உள்ளிக்கலாம். எல்லாம் அழிந்து பல நாசமாகிவிடும், சுக்குநூறாகிவிடும். அதுக்கு பின்னால எங்க இருக்கும் உலகம்? 2000 பேர் தான் படைக்கும். அல்லாட்டே அடைக்கும். அதுக்கு பின்னால வேறு உலகம் மாறி விடுகிறது. இந்த உலகத்தை எப்படி அல்லாஹ் சூரியன் என்றும் சந்திரன் என்றும் நட்சத்திரம் என்றும் காலை என்றும் மாலை என்றும் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ, அதே மாதிரி அல்லாஹ் அந்த ஆசிரியத்திற்கக்கூடிய வேறு உலகத்துல வேறு மாதிரி செட்டப்ல படைக்கலாம். அதுக்கு ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ். அது வல்லமை மிக்கவன். அவனுடைய வல்லமையை குறைத்து நிற்க கூடாது. நம் கற்பனைக்கெல்லாம் எட்டாது. நம்முடைய சித்தறிவை கொண்டு அதை உழைச்சு பார்த்து அது அப்படி இல்லை, அதெல்லாம் சிந்திக்கவே கூடாது. நமக்கு கொடுத்தது ஒரு கடுகு அற்பம் அறிவு. அந்த அறிவை வைத்து அந்த வல்லமை மிக்க, பேராற்றல் மிக்க அந்த அல்லாஹ்வுடைய அறிவையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய வல்லமையும் நாம் இடைபோட்டு பார்க்க கூடாது. எனவே அந்த உலகத்தை நிச்சயமாக நாம் பார்க்கும்போது அப்பதான் தெரியும், ஆகா முடியா என்று. அந்த கிளைமேட்டை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த கால நிலையை பற்றி சொல்லுகிறார். وَجَزَاهُمْ بِمَا صَبَرُوا جَنَّةً وَحَرِيرًا مُتَّكِئِينَ فِيهَا عَلَى الْأَرَائِكِ لَا يَرَوْنَ فِيهَا شَمْسًا وَلَا زَمْهَرِيرًا. இதான் கிளைமேட். அந்த கிளைமேட்டை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்காங்க. என்னன்னா, அந்த சொர்க்கத்துல அவங்க இருந்து அவங்களுக்கு உள்ள அந்த அழகான அந்த இருக்கைகளிலே சுகமாக அமர்வு சாய்ந்து கிடக்கக்கூடிய நேரத்துல அந்த சீதோஷணம், மிதமான சீதோஷணம் இருந்தா தான் அதை அனுபவிக்க முடியும்.
எதுவுமே மிதமா இருந்தா தான் அனுபவிக்க முடியும். நல்ல கடுமையான உஷ்ணம் தான் அனுபவிக்க முடியாது. கடுமையான குளிராக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், அங்கே அவர்கள் லாயவனத்தியா சம்தன், அங்கே சூரியனையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வல ஜம் ஹரீரா, ஜம் ஹரீரானா கடுமையான குளிர், தாங்க முடியாத அந்த குளிர் பல பிரதேசங்கள் இருக்குது. ஐஸ்லாண்ட்லாம் இருக்குது, இங்கெல்லாம் கடுமையான குளிர் இருக்கும். அந்த மாதிரி அந்த குளிரை பார்க்க மாட்டார்கள், கடுமையான உஷ்ணத்தையும் பார்க்க மாட்டார்கள். அந்த மிதமான அந்த சூட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் சொர்க்கம் பூரா எப்படி எப்போ அப்ப சொர்க்கத்துல எப்படி இருக்கும்? அதாவது சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல அப்படின்னா என்ன? இருள் பிடிச்சிருக்குமா? சூரியனும் இல்ல, சந்திரன் இல்ல, அங்க என்ன இருக்கும்? இருண்டு போயிருக்கும். அப்ப இரண்ட உலகம். அப்படியானா சொர்க்கம் என்பது இரண்ட உலகமா? என்னால புதர்க்கம் பண்ணக்கூடியவங்க கேட்பாங்க, இருக்காங்க, புதர்க்கம் பண்ணுவார்கள். அது உனக்கு தெரியாதுப்பா, நீ அங்க போனா தான் தெரியும். அந்த மாதிரி கற்பனை பண்ணாத. அந்த அங்கே சொர்க்கத்தை பொறுத்தவரையிலே அங்கே புதியா சொல்லி காமிக்கிறார்கள், எப்பொழுது ஒளிமயமானதாக இருக்கும், சொர்க்கம் வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சமாக இருந்தால் தான் அங்கே ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும், ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும். நமக்கு அது என்னன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது ஒரு மாய உலகம் என்று. ஒரு மாய உலகம் என்று நம்ம இருக்கக்கூடாது. யதார்த்தமான நம்முடைய இந்த உடல் கட்டமைப்பு, அந்த உடல்ல உள்ள ஃபீலை, நம்முடைய பார்வை, நம்முடைய உணர்வுகள் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறது. நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார், இந்த நல்லோர்கள், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நல்லடியார்கள், அவர்கள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய மனைவிமார்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார்கள் என்று சொன்னார். وسلام من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب. அல்லாஹு அக்பர். அவர்களும் அவருடைய சந்ததிகளும் அவருடைய பிள்ளைகளும் அவர்களும் எல்லோரும் அந்த சொர்க்க வாசல் அவர்கள் நுழைவார்கள். அங்கே மலாய்க்கத்துகள் எல்லா வாசல்களும் நின்று கொண்டு சலாம் அலைக்கும் வாங்கோ என்று சொல்றாங்க. அப்ப மனைவி, மக்கள், பாப்பா, அம்மா, இந்த சொர்க்கவாதிகள் போய் எல்லோரும் அங்க பார்க்க முடியும். இந்த ஃபீலிங் நிச்சயமாக இருக்கிறார். அந்த ஃபீலிங் இல்லாட்டா அதை அனுபவிக்க முடியாது. அதனால அந்த உலகத்துல நாம் உலகத்தை அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும். ஆக அன்புக்குரிய சோழர்களை, சொர்க்கத்துடைய கால நிலை என்பது அது மிதமான ஒரு கால நிலை. அது யாரும் கற்பனை செய்து பார்த்ததில்லை. சொர்க்கம் என்பது இருள் பிடிச்சதல்ல, ஒளிமயமானது, வெளிச்சமானது, ஒருவரை பார்க்க முடியும். அங்கே காலை மாலை ஓய்வு நேரம் என்றெல்லாம் இல்லாமல் அதை பிரிப்பதற்கான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில திரைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அது அங்கு போனா நிச்சயமா பார்க்கலாம். நம்முடைய சித்தறிவுக்கு அது வழங்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட செட்டப்ல ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த பேரின்ப வாக்கியமான சொர்க்கத்திலே நம் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுழைவிக்க செய்வானாக. அந்த கொடிய நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.